அதிகம் ரெண்டனா கடைசியில் குண்டனா ஐயோ முருகா நின்னுக்கலாம் இல்லையா உட்கார்ந்து நின்னுக்கலாம் இல்ல அவங்கெல்லாம் தெரியாது தெரியாது இல்லையா பூலோகத்தில் மட்டும்தான் பிரச்சனைகள் உண்டு என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் மேலும் பிரச்சனை வந்துள்ளது. What's their problem? அவர்கள் எப்படி சால்வ் செய்ய போகிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். போச்சு 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 எல்லாம் போச்சு. என்ன ஆச்சு மகாவிஷ்ணு? நமக்கு இந்த மாதத்தில் இருந்து சம்பளம் கிடையாது. ஒன்லி கிம்பளமே. என்ன பிரச்சனை? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? இங்கு உள்ள எல்லோருக்கும் தமிழ் நன்றாக தெரியும். ஆங்கில மொழிபெயர்ப்பு வேண்டாம். நமது மேலோகத்து நிதி அமைச்சர் மகாலட்சுமி சொன்னார்கள், நமது கஜானாவில் பைசா லேது. அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லையா? என்னிடம் ரொம்ப கவலையாக வந்து முறையிட்டார்கள். பொண்டாட்டி கிட்ட பைசாவை கொடுத்தா இதுதான் பிரச்சனை. அவர்கள் கஷ்டமா இருக்கு என்று செலவு செய்து விடுவார்கள். நீங்கள் மகாலட்சுமியிடம் எதையும் சண்டை போட்டீரோ? அப்படி ஒன்றும் இல்லையே. அதனால்தான் செலவு செய்திருப்பார் என்று நினைக்கிறீரோ? ஆமாம். உமக்கு அப்படி என்றால் பிரச்சனை இல்லையே. நம்ம மனைவி பார்வதி வீட்டுக்கு போய்விடுவாள், பைசா மிச்சம். நீங்கள் நெற்றியிலேயே நாமம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இப்பொழுதுதான் தெரிகிறது. நான் இங்கு போட்டேன், இவர்கள் அல்லவா போட்டு விட்டார்கள். அதனால் தான் நான் பட்டையை இட்டுக் கொண்டிருக்கிறேன். போட்டுதான் ஆங்கிள் மட்டும்தானே வேறு. ஆங்கிள் பார்ப்பதில் உமக்கு நிகர் நீங்க. சரி, பிரச்சனைக்கு வரும்.